ஆனந்துங்கிற நண்பர் தன்னுடைய பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த வருடம், பிறந்த நேரம் இதெல்லாம் கொடுத்து ஜாதகத்தை கணிச்சு சொல்லும்படி கேட்டிருந்தாரு. அவருடைய ஜாதக கட்டம் தான் இது. அதை கணிச்சு சொல்கிறதுக்கு முன்னாடி இதே போல் உங்களுக்கும் பார்க்கணுன்னா உங்களுடைய பெயர், ஊர், பிறந்த நேரம், பிறந்த ஊர், மாவட்டம், பிறந்த நேரம், காலையா மாலையா அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே நான் கணிச்சிட்டு உங்களுக்கான ஜாதக கர்மத்தை சாதகமாக மாற்றிக்கிறதுக்கான வழிகளை எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன். இப்போ இவருடைய ஜாதகத்துக்குள்ளே போயிடலாம். இவருடைய லக்கணம் அப்படின்றது துலாம். துலாம் அப்படின்றது 7வது ராசி, ஒற்றைப்படை ராசி, சரராசி, ஆண் காற்று ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. சுக்கிரனின் ஆட்சி வீடு, சனியின் உச்ச வீடு, சூரியனின் நீச வீடு. உயரமான ஒல்லியான உடல் உறுதி கொண்ட அழகுமிகு தோற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவர்ச்சி மிகு காந்த கண்கள், கண்டிப்பாக இவருடைய கண்கள் மற்றவங்களை கவரக்கூடிய தன்மையில் இருக்கும். ஆண் அழகராக பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பாங்க. குரு உட்காந்துருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. சுக்கில பட்சத்தில் பிறந்திருக்கிறதுனால அழகு கண்டிப்பாக இருக்கும். இந்த இடத்துல பிறந்தால் அழகாக தான் இருப்பாங்க அப்படின்ற கணக்கு கிடையாது. ஆனால் இந்த கிரகங்களின் கூட்டமைப்பு அப்படின்றது எப்படி இருக்குன்றதை பொறுத்தும் அது வேலை செய்யும். இந்த இடத்துல சுக்கிரன் இருந்தாலோ குரு இருந்தாலோ சுக்கில பட்சத்தில் இருக்கும்போது நல்லாயிருக்கும். அதுவே சூரியன் நீசமாகி புதன், சுக்கிரன், ராகுவோட சாரம் எடுத்து இருக்கும்போது அவங்களுடைய உடல் தோற்றம் அப்படின்றது அழகாக அற்புதமாக அனைவரும் விரும்பும் வகையில் இருந்தாலும் முகத்தோற்றம் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இங்கே குரு இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை கிடையாது. கண்கள் கவரக்கூடிய நிலையில் இருக்கும். இவருடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது தர்மம் காக்கும் நியாய அதிபதி அப்படின்ற ஒரு நிலையில் அவங்களுக்கு நீதி அப்படிங்கிறது தலைவணங்கக்கூடிய தன்மையில், நீதிக்கு தலைவணங்குபவர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல, அது அதீத நிலையில் ஓங்கி இருக்கும். ராகுவோட சாரம் அங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் இலக்குமடக்கான புத்திகள் அப்பப்போ தலை தூக்குனாலும் ஆனால் பெருசாக வேலை செய்யாது. மேக்சிமம் தர்மம் அப்படின்ற ஒரு நிலையில் பயணிக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இருப்பாங்க. ஏன்னா குரு அங்கே உட்காந்துருக்கான், சுக்கிரனோட ஆட்சி வீடு அப்படிங்கிறதுனால அந்த அறிவு அப்படின்றது தர்ம வழியில் போகிறத விரும்பக்கூடிய சூழலில் தான் இருப்பாங்க. அறிவாற்றல் அப்படின்றது சூப்பராக இருக்கும். அன்பாக நடந்துக்குவாங்க எல்லாத்துக்கிட்டையும். அதே டைம் வருங்காலத்தை கணிச்சு கூறக்கூடிய ஆற்றல் அப்படின்றது அவங்கக்கிட்ட இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஜாதக கர்மா பார்க்குறது இல்லை அப்படின்னா சும்மா யதார்த்தமாக சும்மா நார்மலான லைஃப்பில் இருந்தாலும் இந்த ஆன்மீகம் சம்மந்தமாகவோ இல்லை ஜாதகங்கள் பார்க்கக்கூடிய நிலையில் இல்லாமல் இருந்தாலும் யூகம் செய்யக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு விளையாட்டாக இருந்தால் கூட அந்த ரிசல்ட் அப்படின்றத ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே கூட அந்த போக்குகள்லாம் வச்சு கணிக்கக்கூடிய தன்மை அப்படின்றது அவங்கக்கிட்ட தலை தோங்கி இருக்கும். அதற்கான ஆர்வமும் கூட இருக்கும். தொழில் நுணுக்கம் கொண்டவராக தான் இருப்பார். அமைதியை விரும்பக்கூடிய மனுஷங்களாக தான் இருப்பாங்க. அவங்களுடைய பணி கடன் அப்படின்ற ஒரு நிலை, அதாவது கர்ம கடன்னு சொல்லுவாங்க. நான் இதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்ற அளவில் தன்னுடைய பணியை செய்கிறதுல நாட்டம் கொள்வாங்க. என் கடன் பணி செய்வதே அப்படிங்கிற ஒரு நிலையில் பயணம் பண்ணுவாங்க. பிரயாணம் செய்கிறதுல ஆர்வம் இருக்கும். மக்களிடம் புகழ் பெறக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அவங்களுடைய முயற்சியை பொறுத்து அது ஓங்கி நிற்கிறதும் இல்லை ஒதுங்கி நிற்கிறதும் நடக்கும். யோகக்காரர்கள் தான் இவங்க. சந்திரன், புதன், சனி அப்படிங்கிறவங்களுடைய ஆதிக்கம் இவங்கக்கிட்ட ஓங்கி இருக்கும். அவங்களுடைய தசை நடந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இவருக்கு குரு தசை நடக்குது. ஸோ நார்மலாக தான் இருக்கும். ராகு தசை அப்படிங்கிறதுல கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தால் 2வது இடத்துல இருக்கிறதுனால அந்த டயத்தில் சம்பாதிக்கக்கூடிய தன்மை, அதோட பலமும் அதிகமாக இருக்கிறதுனால கையில் காசு நின்றுருக்கும். ஆனால் அந்த டயத்தில் இவர் படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா 95லையா 94ல் பிறந்ததுனால அவருக்கு ராகு தசை ஸ்டார்ட் ஆனதே எங்கன்னா 95ல் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ 2013ஓட நமக்கு ராகு தசை முடிஞ்சிருச்சு. அந்த டைம் அவர் வளர்ந்து வந்த காலமாக இருக்கும். ஸோ சம்பாத்தியத்தில் அதீத கவனம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போது வந்தது இல்லை 35 வயசுக்கு மேலே வந்தது அப்படின்னா அவருக்கு கையில் காசு அதிகமாக நிற்கும். ராகு 2வது இடத்துல இருக்கிறது, அதுவும் பலம் பெற்று இருக்கிறது ரொம்ப நன்மை தரக்கூடியது. எப்போவுமே கையில் காசு இல்லாமல் இருக்காது. காசை சம்பாதிக்கணும். அந்த தனஸ்தானம்னு சொல்லுவாங்க. குடும்பஸ்தானம், தனஸ்தானம். குடும்பத்தின் வழியில் இல்லாட்டினா அவருடைய பூர்வீகத்தின் வழியில் இல்லை அவருடைய முயற்சியின் வழியில் கூட
காசு அதிகமாக இருக்கும். ஏன்னா லாபஸ்தானம் அப்படின்றதும் 33 இருக்குது. ஸோ வரக்கூடிய லாபத்தை அப்படியே தக்க வச்சுக்கக்கூடிய அறிவு அப்படின்றது அவர்கிட்ட நிற்கும். ஆனால் அதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, சொத்து பத்து அப்படிங்கிறதுல வந்து கவனம் இருக்காது. இந்த செலவாளியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 12ஆம் கட்டம் அப்படின்றது விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதோட பலம் அப்படின்றது குறைஞ்சிருக்கு. அதாவது விரயத்தில் ஓங்கி நிற்கிது, சேர்க்கிறதுல அந்த சேமிப்பில் குறைஞ்சிருக்குது. இந்த சொத்து பத்து வண்டி வாகனம் இதிலெல்லாம் கொஞ்சம் பலம் குன்றி இருக்கும். மற்றபடி கையில் காசு இருக்கும், லாபமும் கிடைக்கும். உழைப்பு அப்படின்றது வந்து ஓரளவுக்கு இருக்குது. ஏன்னா உழைக்கிறதுக்கு தகுந்த காசை எடுக்கிற மாட்டம் இருக்கும். ஜீவனாம்சம் தொழில் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, தொழிலும் ஓரளவுக்கு பலம் வாய்ந்து தான் இருக்குது. என்ன விரும்புகிறாரோ, எதை செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்யலாம். அதுக்கு தகுந்த உழைப்பையும் கொடுக்கலாம். அதுக்கு தகுந்த லாபமும் கிடைக்கும். கையில் காசும் நல்லா புழங்கும். பட் சொத்து பத்துன்னு இந்த அசட்ஸை வந்து வாங்க முடியாது. சில பேர்த்துக்கு வந்து கையில் காசு இருக்காது, லாபம் கம்மியாக இருக்கும். ஆனால் அசட்ஸ் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இவருக்கு கையில் காசு இருக்கும், லாபம் கிடைக்கும். பட் அசட்ஸ் சேர்க்கணும்னு நினச்சா அந்த அசையா சொத்துக்கள்னு சொல்லுவாங்களே, வீடு நிலம் இப்படி வாங்கி சேர்க்கணும்னு நினச்சா அதுக்கு வந்து கொடுப்பனை அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதனால் எப்படி பணத்தை பெருக்கிக்கிட்டே இருக்கலாம், அதாவது அந்த முடக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது வந்து இவருக்கு வீணாகும். பெருகிறதுல போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது லாபத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். பணம் வச்சு பணம் பண்ணலான்ற ஒரு நிலை சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு தன்மை இவர்கிட்ட இருக்குது. அரசாங்க வேலை அப்படின்றதுக்கான ஒரு நிலைன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இவருடைய துலாம் லக்கணம் அப்படின்றது அரசு வேலைக்கு உகந்த. ஏன்னா சரம் அப்படின்ற அந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறதுனால அந்த ஆளுமை இருக்கும். முயற்சியை குரு இருக்கிறதுனால அந்த அறிவும் இருக்கும். ஸோ முயற்சியை கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இவருக்கு வந்து கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கைவோங்கி இருக்குது. முயற்சி எந்த அளவுக்கு கொடுக்குறாரோ அந்தளவுக்கு அவருக்கு வந்து அந்த கொடுப்பனை வந்து கூடி வரும். கண்டிப்பாக லைஃப் ஸ்டைல் அப்படின்றது வந்து இவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே. சனி தசை அப்படின்றது இவருக்கு யோகர் தான். 2029 48 வரைக்கும் சனி தசை ஸ்டார்ட் ஆகி போகும். சனிங்கிறவர் இதுக்கு 4, 5 வராரு. ஸோ அந்த டயத்தில் வந்து நல்ல ஒரு லைஃப்பை செட்டில் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனிங்கிறவன் வந்து கர்மாக்காரகன்னு சொல்லுவான். கர்மாக்காரகன்னு எடுத்துக்கிட்டோம்னா செஞ்ச செயலுக்கு தகுந்த விளைவுகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் கொடுப்பான். இப்போ இருக்கக்கூடிய இன்னும் 2029 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவர் வந்து என்ன வேணுமோ அதற்கு தகுந்த செயல்களில் மட்டும், இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து தேங்காய் வேணும்னா தேங்காய் விதைகளை மட்டும் நடுவோம்ல, அதே மாட்டோம் அந்த தென்னை மரங்களை மட்டும் நட்டு வளர்ப்போம்ல, அது மாட்டோம் இவருடைய வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணார் அப்படின்னா அந்த சனி தசை ஸ்டார்ட் ஆகும்போது என்ன விதைச்சாரோ அதை விளைச்சலாக எடுக்கக்கூடிய வேலைகள் வந்து நிறைய நடக்கும். ஸோ இவர் வந்து துலாம் லக்கணத்திலிருந்து ஆன்மீகம் சார்ந்து அல்லது இந்த தர்மம் சார்ந்து அந்த குணநலங்கள் ஓங்கி இருக்கிறதுனால இவருடைய அமைதி விரும்பி, அவருக்கும் மனசுக்கு அமைதி தகுந்த மாட்டம் செயல்களை செய்யணும்னு நினைப்பார். அவரை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பம், நண்பர்கள் இவங்களுக்கும் அமைதியை கொடுக்குற அளவில் யோசிக்கக்கூடிய தன்மை தான் இருக்கும். அதனால் இவருக்கு பெருசாக பிரச்சனை இருக்காது. தர்மத்தின் வழியில் தானும் அமைதியாக இருந்து தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்துக்கும் அமைதியை கொடுத்து வாழக்கூடிய நிலையில் விதைகளை விதைச்சிருந்தாருன்னா சனி தசை வந்து ஓஹோன்னு இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வாய், இந்த துடுக்கான பேச்சு, தேவையில்லாத பொய்களை தவிர்த்துட்டு போனார் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கவர்மெண்ட் வேலைக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. கிடச்சிருச்சுன்னா அதுலேயும் கொஞ்சம் தர்ம நிலையில் பயணப்படுறதுக்கான ஒரு முயற்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தேவையில்லாத ஆகாத அந்த வேலைக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டார் அப்படின்னா அதுவே வச்சு செஞ்சிடும். அதுதான் இவருடைய ஜாதகத்தில் வந்து நான் பார்க்கக்கூடிய ஒன்று. இவருடைய மாரகாதிபதி அப்படிங்கிறது செவ்வாய், ரெண்டுமே 2ஆம் கட்டமும் 7ஆம் கட்டமும். ஸோ கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குரு பார்வை இருக்கிறதுனால அமையும். இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை இருக்கணும். பொறுத்து போகக்கூடிய மனப்பான்மை இருக்கணும். எதையும் ஏற்றுக்கிட்டு போகக்கூடிய மனப்பான்மை இருக்கணும். இல்லை அப்படின்னா சண்டை சச்சரவு, வம்பு வழக்கு அப்படின்ற மாட்டோம் கொஞ்சம் ட்ரகிளாகவே போகும். அமைகிறதுமே பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் இழுபறியாகவே இழுத்து கொஞ்சம் கவனத்தை அதில் செலுத்து. அதுக்குன்னு மெனக்கட்டு பயணப்பட்டால் மட்டுமே அந்த ஒரு நிலை கைகூடி வரும். அப்படி கூடி வந்தாலும் அதை வந்து ஹேண்டில் பண்ணி போகிறதுக்கான ஒரு அமைதியின் அறிவை வந்து வச்சுக்கக்கூடியது நல்லது. ஸோ லைஃப் ஸ்டைல் செட்டில் பற்றி அவர் கேட்டிருந்தார். லைஃப் செட்டில் கண்டிப்பாக சனி திசையில் நியாயமாக நீதிக்கு தலைவணங்கி போகக்கூடிய குணம் இவர்கிட்ட இருக்குது. அதை மட்டும் தலை தூங்க செய்து பயணப்பட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த 19 வருஷத்தில் அவர் வந்து ஃபஸ்ட்டு பாதியிலேயே செட்டில் ஆகிடுவார். அடுத்ததாக புதன் தசை அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். ஸோ குரு தசை இன்னும் ஒரு 4 வருஷம் கேப்பில் அதற்கு ஆயத்தமாகக்கூடிய வேலை. இப்போ என்ன ஃப்யூச்சரை எதிர்பார்க்குறாரோ அதில் முழு கவனத்தையும் செலுத்தி அதை தொடுறதுக்காக அதை அடைகிறதுக்காக பயணப்பட்டார்னா கண்டிப்பாக அது இவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்குது. ஏன்னா குருங்கிறவன் 3வது இடம் தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் இருக்கும். 6வது இடம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கடன் இது மாட்டம் ஒரு நிலை. ஸோ அந்த இடத்துலையும் கடனை வாங்கி ஒரு வேலையை வாங்கணும்னு நினைக்க வேணாம், வம்பு வழக்கு சண்டை சச்சரவு போட்டு வாங்கணும்னு நினைக்க வேணாம், உழைப்பை போடுங்க. ஏன்னா அதோட பலமும் கூட இருக்குது. ஸோ உழைப்பை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக தன்னம்பிக்கையோட உறுதியோட அந்த இடத்த உங்களால் அடைய முடியும். அடைஞ்சதுக்கப்புறம் அதில் நீதிக்கு தலை வணங்கி பயணப்பட ஆயத்தமாகுங்க. அப்படி போகும்போது அந்த ஃபஸ்ட்டு 9.5 வருஷத்துலேயே உங்களுடைய லைஃப் அப்படின்றது ஃபுல் செட்டில் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் அமைப்புகளும் ஜாதக கர்மத்தின்படி இருக்குது. அந்த தர்மம் அப்படின்ற விஷயத்தை கொஞ்சம் விலகுனீங்க. ஏன்னா ராகுவோட சாரம் இருக்குது. அந்த தன்மை தலை தோங்குச்சு அப்படின்னா அதுவே உங்களை வந்து வேற மாட்டம் பாதைக்கு அழைச்சிட்டு போகும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் இங்கே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கான நிலையை கொடுத்துருவேன். 1ஆம் கட்டம் உடம்பு மனசு உயிர் அப்படின்றது நல்லா பலமாக இருக்குது, வலுவாக இருக்குது. குரு உட்காந்துருக்கிறதுனால ஆத்ம அமைதியோட பயணம் பண்ணக்கூடிய அறிவு அங்கே தலை தொங்கி இருக்குது. ஸோ அதை அப்படியே தக்க வச்சுக்கிட்டாருன்னா சூப்பராக இருக்கும். 2ஆம் கட்டம் வருமானஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் அம்மா அப்பா தம்பி அப்படின்ற அந்த குடும்பம் நல்ல பலமாக இருக்கும், ஒத்துழைப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ராகு இருக்கிறதுனால அந்த இடத்துல கொஞ்சம் குளறுபடி பண்ணுவான். என்ன தான் ஒத்துழைப்பு இருந்தாலும் அப்பப்போ ட்விஸ்ட் பண்ணி கொஞ்சம் பிரச்சனைகளையும் உருவாக்குறதுக்கான இந்த வாய்த்துடுக்கான பேச்சு சண்டை சச்சரவு அப்படின்றத கொடுத்தாலும் அதை சீராக ஆசையின் வசப்பட்டு அந்த வேலைகள் நடக்கும். அங்கே அறிவின் அமைதியை நிறுத்திக்கிட்டிங்கன்னா அதையும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கலாம். பணம் அப்படிங்கிறது கையில் நிற்கும். நீங்கள் போடுற உழைப்புக்கான லாபம் கிடைக்கும், அது கையில் நிற்கும். பட் அதை ஒரு பொருளாவோ அசட்டாவோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த 4ஆம் கட்டத்தோட பலம் கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் அது வரக்கூடிய பணத்தை திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த பணம் வச்சு பணம் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா லாபம் கூடிக்கிட்டே இருக்கும். பையன் கீயன் பிறந்தானா அவன் ஜாதகத்தின்படி அவனுடைய தன்மைக்கு இல்லாட்டினா மனைவி அமைஞ்சாங்க, இல்லை அம்மா அப்பா தம்பி இப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த 4ஆம் கட்டத்தை பார்த்து அவங்க பேரில் அசட் வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு நின்றுக்கும். 3ஆம் கட்டம் தன்னம்பிக்கை தைரியம் இந்த விஷயங்கள்லாம் சொல்லவே வேணாம். அந்த பேச்சு வல்லமைன்னெலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அடுத்ததாக 5ஆம் கட்டம் குழந்தைகள் அப்படிங்கிறது அந்த புகழ் அப்படிங்கிறது வந்து பெருசாக நம்ம தேடி போனாலும் ஒதுங்கி போகக்கூடிய நிலையில் இருக்குது. சந்ததி அப்படிங்கிறதும் அதே போல் தான் இருக்குது. மேல் படிப்பு அப்படின்றது வந்து பெருசாக நம்ம போராடி படிக்க வேண்டிய ஒரு சூழலில் கஷ்டப்பட்டு போராடி பயணம் பண்ணுற மாட்டம் இருக்கும். 6வது ஸ்தானம் அது சத்ருஸ்தானம், நமக்கு வந்து சொல்லவே வேண்டியதில்லை. நம்மளுடைய பயணத்தை எதிர்க்கிறவங்க இங்கே இருக்க தான் செய்வாங்க, அதெல்லாம் கண்டுக்காமல் போய்கிட்டே இருக்கணும். அதே டைம் அவர்களையும் நண்பர்களாக மாற்றிக்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 7ஆம் கட்டம் அப்படின்றது மனைவி ஸ்தானம், அது வந்து எப்படி இருக்குன்றதை முன்னாடியே சொல்லிட்டேன். 8ஆம் கட்டம் ஆயுள் ஸ்தானம், நார்மலான ஆவரேஜான ஆயில், கேது அங்கே உட்காந்துருக்கான், அதனால நோ ப்ராப்ளம். அந்த ஆயில் அந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் வராத அறிவை ஞானத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் வந்து பிரச்சனைகளை கொடுக்கும். 9வது ஸ்தானம் பாக்கியஸ்தானம், கடவுள் பக்தி குரு உபதேசம் தர்மம்னு சொல்லுவாங்க, அதுவும் ஆவரேஜாக இருக்குது. 10வது ஸ்தானம் தொழில் ஸ்தானம் கர்மம் ஞானம்னு சொல்லுவாங்க, அதுவும் 29, கிட்டத்தட்ட பலம் வந்து சூப்பராக இருக்குது. 11வது ஸ்தானம் லாபஸ்தானம் மூத்த சகோதர ஸ்தானம்னு சொல்லுவாங்க, அதுவும் பலமாக இருக்குது. ஸோ அதை பற்றியும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. என்ன பாதகாதிபதியாக இருக்கிறதுனால
கவலைப்படணும். அந்த இடம் சூனியமாக இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. என்னென்னா சூனியம் அப்படிங்கும்போது அது 0வா மாறிடுது, ரிவர்ஸ் ஆயிரும். அந்த பாதகமும் நடக்காத அளவுக்கு லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சூனியத்தில் இன்னொன்று மகரம், அது 4ஆம் கட்டமாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி அது பலம் கம்மியாக இருக்குது. அதோட சூனியமாகிறதுனால இன்னும் கொஞ்சம் அந்த அசட் அப்படிங்கிறது சேரும், கைக்கு காணாமல் போகிற மாட்டோம் ஒரு சூழல் இங்கே இருக்கும். அதனால தான் அதை நான் ஜாக்கிரதையாக பார்த்துக்க சொல்கிறேன். ஸோ இவருடைய கட்டம் நான் கணிச்ச அளவுக்கு இவர் கேட்டதுக்கு நான் சரியான பதிலை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் டீட்டெயிலாக இன்னும் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இதே போல் பார்க்குறவங்களுடைய ஜாதகத்தை கணிச்சு சொல்லணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பேர், நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த வருடம், எந்த ஊரில் எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்க, எந்த நேரத்தில் பிறந்தீங்க, அது காலையா மாலையா அப்படின்ற டீட்டெயிலாக கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா உங்களுக்கான ஜாதக கரமத்தை இலவசமாக நான் கணிச்சு சொல்லிடுவேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.